children. Today I am going to teach you 12th standard English Unit 5 poem A Father to His Son. A Father to His Son, which was written by Carl August Sandburg. First let's see about the author. Carl Arthur Sandburg was born in Galesburg. He was born in Galesburg. And அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் போயட், ரைட்டர் அண்ட் ஆல்சோ அன் எடிட்டர். அவங்க 3 புலிட்சர் ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டூ ஃபார் ஹிஸ் பொயட்ரி அண்ட் 1 ஃபார் த பயோகிராஃபி ஆஃப் ஆப்ரஹாம் லிங்கன். அதாவது ஆப்ரஹாம் லிங்கனோட பயோகிராஃபிக்கு ஒரு ப்ரைஸும் அண்ட் பொயட்ரிக்கு 2 ப்ரைஸஸும் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. And Sandburg was widely regarded as a major figure in contemporary literature. Contemporary literature அப்படின்னா the literature that was written after Second World War. இந்த Second World War அப்புறம் எழுதின லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே கண்டெம்பரரி லிட்ரேச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஒரு ஃபேமஸான ரைட்டர். Let's see a short introduction about the poem. This poem can also be called as a family poem. இது ஃபேமிலி போயம்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் அவங்களுடைய சன்னுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால இதை ஃபேமிலி போயம் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ரிட்டன் இன் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா என்னென்னா இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இல்லைன்னா ரைமிங் ஸ்கீம் எதுவுமே இருக்காது. ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருப்பாங்க அந்த போயட்டை. இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த போயட் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட்ஸ் ஆர் ஆங்ஷியஸ் அபவுட் த வெல்ஃபேர் ஆஃப் த சில்ட்ரன். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய பிள்ளைங்களோட அவங்களுடைய சில்ட்ரனோடைய வெல்ஃபேருக்காக ரொம்பவே வரி பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சரை நினச்சி ரொம்பவே வரி பண்ணுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சைல்ட்ஹுட்லேருந்து மேன்ஹுட் போகும்போது அவங்கள பற்றின வரி வந்து அதிகமாக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. And next, parents express their anxiety by advising them almost all the time. So இந்த worriesக்காக அவங்க மேலே இருக்கிற worriesனால இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா most of the time பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. Now let's move on to the poem explanation பார்க்கலாம். The poet Carl Sandburg gives a vivid description of a father's worldly wisdom in directing a son who is at threshold of manhood. இந்த போயமில் பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுடைய சன் அவங்க சைல்ட்ஹுட்லேருந்து மேன்ஹுட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அட்வைஸ் எல்லாம் இவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த சைல்ட்ஹுட்லேருந்து மேன்ஹுட் போகிற ஸ்டேஜ் வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்றதுனால அவங்க ஃபாதர் அவங்க சன்னுக்கு அவங்களுக்கு தேவையான அட்வைஸை கொடுக்குறாங்க இந்த போயம் வழியாக. The caring father wants him to be like a rock and face the storms of life and betrayals. அந்த ஃபாதர் வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட் அண்ட் ரொம்ப கேரிங் ஃபாதர். அதனால அந்த சன்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லைஃப் வந்து ஒரு ஸ்டார்ம் மாதிரி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ராக் மாதிரி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. And next line la, life is like a fertile soil, so he directs him to go easy with gentleness. Or fertile soil அப்படின்னா என்னென்னா the soil to sustain agricultural plant growth எங்கே பண்ண முடியுமோ அதுதான் வந்து fertile soilனு சொல்லுவாங்க. ஸோ அந்த fertile soil எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அதே மாதிரி நம்மளும் வந்து ஜென்டிலாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பை ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபாதர். We can make our life fruitful if we are gentle and take life as it comes. So if நம்ம லைஃப் எப்படி வருதோ அதே மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும். நம்ம லைஃப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காம அதை வர மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போயட்டை. As at times gentleness overcomes harshness. ஸோ வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹார்ஷ்னஸை வந்து எப்போவுமே ஜென்டில்னஸ் வந்து தோக்கடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரூட் பர்சன், அதாவது ஒரு ரூடான பர்சன் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகி ஒரு ஜென்டில் பர்சனால் ஈஸியாகவே சேஞ்ச் ஆக முடியும். அவனுடைய ஜென்டில்னஸ்னால இந்த ரூட் பர்சன் வந்து ஈஸியாக ஒரு ஜென்டில் மேனாக ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபாதர். As the growth of a tender flower can split a rock into two. அதாவது ஒரு டெண்டர் ஃப்ளார், ஒரு சாஃப்டான ஃப்ளார் வந்து ஒரு ராக்கை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதால் வளர முடியும். அதே மாதிரி சேம் வே our gentle behavior can change a harsh man to a good natured man. ஒரு நம்மளுடைய ஜென்டில் பிஹேவியர் வந்து அந்த ஒரு ஹார்ஷ் மேனை கூட ஈஸியாக குட் நேச்சர்டு மேனாக சேஞ்ச் பண்ணிடும்.
The father also wants his son that even though there is nothing wrong in earning money and trying to achieve an economic status in life, he should not greedy for money. இப்போ வந்து அந்த ஃபாதர் அவங்க சன்னை வந்து வார்ன் பண்ணுறாங்க. எதுக்காக வார்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஏர்னிங் மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ராங். நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து அதனால தான் இம்ப்ரூவ் ஆகும், அது தப்பே கிடையாது. பட் வந்து பொசஸிங் டூ மச் மணி இஸ் கன்சிடர் டு பி எ பேட் திங். அதே ஒரு இதுவாக வச்சுட்டு அது பின்னாடியே போகிறது, மணி பின்னாடியே போகிறது வந்து இட்ஸ் அ பேட் திங் சொல்கிறாங்க. குட் மேன் ஆல்சோ ஹேவ் ஃபாலன் ப்ரே இன் quest ஃபார் ஈஸி மணி. ஈஸியாக நம்ம சம்பாதிக்கிற மணியில் வந்து சீக்கிரமாகவே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போயட். த பர்சன் ஹூ ஷோஸ் மோர் டிசைர் ஃபார் மணி வில் டிஸ்ட்ராய் தேர் லைஃப். அது மட்டும் இல்லாமல் அவங்க அதிகமாக அந்த மணிக்காக ஆசைப்படுற பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃப் டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபாதர் வந்து இந்த மாதிரி சொல்லி அவங்க சன்னை வார்ன் பண்ணுறாங்க. பட் தட் ஷுட் நாட் பி என்கரேஜ். இது வந்து உன்னோட லைஃப்பில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபாதர். When you seek knowledge, never feel ashamed to be called a fool for not knowing. At the same time, learn from the mistakes. ஸோ வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஃபாதர் அவங்க சன்கிட்ட நம்ம நிறைய நாலேஜ் வந்து சீக் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம தேடிட்டே இருக்கணும், நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஃபூலாக இருக்குது, அதாவது நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்கள விட தெரியலன்னு கற்றுக்கிறவங்கள தான் வேர்ல்டு வந்து பாராட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபாதர். நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அகெயின் அந்த ரிப்பீட்டாக அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபாதர். அண்ட் தென் த ஃபாதர் வாண்ட்ஸ் ஹிம் நாட் டு ரிப்பீட் இட். அகெயின் வந்து இதெல்லாம் வார்னிங் தான், இது வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது, மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கணுமே தவிர திரும்ப அகெயின் அந்த ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. And he should understand in this world there are so many fools. இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதது கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற நிறைய ஃபூல்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, நமக்கு தெரியலன்றதை கற்றுக்கணும் அண்ட் மிஸ்டேக்ஸை அகெயின் நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபாதர். The father wants his son not to tell lie in any situation as it may lead him to become a better liar in the future and it will kill his own conscience. அதாவது the father again இன்னொரு வார்னிங் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எப்போவுமே வந்து பொய் சொல்லவே கூடாது. ஸோ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பெட்டர் லயராக ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் லயராகவே மாறிடுவோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற கன்சைன்ஸ், அதாவது நம்மளுடைய மனசாட்சியை நமக்கு என்ன நமக்கு வந்து நம்ம அந்த மனசாட்சியை கொண்டுடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணுறது வந்து தப்பு மாதிரியே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபாதர். He should not use even white lies to protect himself or to protect others. ஸோ ஒயிட் லைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹார்ம்லெஸ் லைஸ்ன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், மற்றவங்களுக்கு ஹார்ம் பண்ணாத லைஸா. ஸோ அது கூட நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லவே கூடாது, எங்கேயுமே நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபாதர். ஸோ அதனால் வந்து நம்மளையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவோ இந்த ஒயிட் லைஸ் கூட நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபாதர். The father tells his son to be different from other people. Sometimes we will experience a multi-layered emotions, a mixture of disappointment, confusion, anger in our life. ஸோ இந்த ஃபாதர் என்ன சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக, நம்ம மற்றவங்கள விட நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சம்டைம்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி மல்டி லேயர்டு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும் அண்ட் ஆங்கர் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். ஆனால் அப்போ கூட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளே தனிமையாக வச்சுக்கணும், சாலிட்யூட் பண்ணிக்கணும், அலோன் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் சச் ரிசன்மெண்ட் லெட் ஹிம் பி அலோன். ஸோ அப்படிப்பட்ட நிலைமை வந்துச்சு, டிசப்பாயின்மெண்ட், கன்ஃபியூஷன் இல்லைன்னா ஃபியர், ஆங்கர், இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நீ வந்து உன்னை தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் டெசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ். ஃபைனல் டிசிஷன்ஸ் எப்போ நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு சைலண்ட்டான ரூமில் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபாதர். த சன் மே ஹாவ் ஹிஸ் லேசி டேஸ் டு சீக் ஹிஸ் இன்னர் மோட்டிவ்ஸ் அண்ட் ஃபைண்ட் ஹிஸ் டேலண்ட். ஸோ இந்த மாதிரி தனியாக இருக்கும் போது அவன் சாலிட்யூட் பண்ணிக்கும் போது அவனுடைய இன்னர் மோட்டிவ்ஸ் அண்ட் இன்னர் டேலண்ட்ஸ் எல்லாம் அவன் வந்து அவனே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபாதர். Let him know that it is time for him to be on his own and work to achieve like Shakespeare, Wright brothers, Pasteur,
மைக்கேல் ஃபேரடே, இப்படி தனியாருக்கு இருந்து நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நிறைய கிரேட் ஃபேமஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர், ரைட் பிரதர்ஸ், பாஸ்டர் அண்ட் மைக்கேல் ஃபேரடே இப்படிப்பட்ட பெரிய அச்சீவர்ஸ் மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உன்கிட்ட இருக்கிற இன்னர் டேலண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ முதல்ல ஒரு சைலண்டான ரூமில் போய் நீ தனிமையாக இருந்துக்கணும், தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. These great persons brought some changes in this world. இந்த நம்ம முன்னாடி பார்த்த அந்த பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒரு வேர்ல்டில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் செல்ஃப் டு ரிஃப்ளெக்ட் ஆன் டைம். ஸோ நமக்குள்ளேயே வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா நம்ம டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கணும், நம்ம யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபாதர். So improve yourself so that you may understand your talents, your career and so that you can change the world. So நம்ம வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்மளுடைய டேலண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அண்ட் உன்னோட கரியர் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ தட் நீயும் ஒன்னாலையும் இந்த வேர்ல்டில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ண முடியும். யூ கேன் ஆல்சோ பிரிங் அ சேஞ்ச் டு திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் பை திஸ் இட் கம்ஸ் டு அன் எண்ட், த poem comes to an end and next we are going to see the question tag. Now let's see the question tag. Question tag grammar la question tag பார்க்கலாம். So question tag is short question form. Question tag என்ன அப்படின்னா ஷார்ட்டான ஒரு question form சொல்லலாம். ஸோ அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ்கிங் someone to agree, எது அக்ரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் செக்கிங் if something is true, இது ட்ரூவா அப்படின்னு கேட்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த question tag. ஸோ பார்க்கலாம், தோ ஆக்சிலரி வேர்ப்ஸ் அண்ட் மாடல் வேர்ப்ஸில் தான் மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் டேக் வந்து அப்படி தான் வரும். கண்டிப்பாக ஆக்சிலரி வேர்ப்ஸ் அண்ட் மாடல் வேர்ப்ஸில் தான் வரும். பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னெல்லாம் ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், ஹேஸ், ஹேவ், அந்த மாதிரி ஹேட், இதெல்லாம் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் மாடல் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா கேன், குட், மஸ்ட், ஷுட், இதெல்லாம் நம்ம வந்து வில், இதெல்லாம் நமக்கு மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட நெகட்டிவ் டேக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாசிட்டிவ் டேக்னா அதில் நாட் சேராமல் வர்றது தான் பாசிட்டிவ் டேக். அண்ட் நெகட்டிவ் டேக் பார்த்தீங்கன்னா நாட் சேர்ந்து வரும். ஸோ ஆம் பார்த்தீங்கன்னா அதோட நெகட்டிவ் டேக் ஆரண்ட் தான் வரணும், ஆமெண்ட் கிடையாது, இட்ஸ் ராங். ஆம்க்கு ஆரண்ட், இஸ், இஸ்ன்ட், வாஸ், வாசன்ட், ஆர், ஆரண்ட், வேர், வேரண்ட், ஹேஸ், ஹேசன்ட், have, haven't. இதுதான் அதோட நெகட்டிவ் டேக். அதே மாதிரி மாடல் வெர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல கேன் இருந்ததுன்னா நெகட்டிவ் டேக் வந்து காண்ட் வரணும். குட், குடன்ட், மஸ்ட், மஸ்ன்ட், ஷால்க்கு ஷாண்ட் வரணும் அண்ட் வில்க்கு ஓன்ட் வரணும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் டேக் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் த சேம் ஆக்சிலரி வேர்ப் ஆர் மாடல் வேர்ப் which is used in the sentence. The சென்டென்ஸில் என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அதாவது ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருந்தால் ஆக்சிலரி வேர்ப் தான் எடுக்கணும். மாடல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மாடல் வேர்ப் தான் எடுக்கணும். அதில் என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம எழுதணும் கொஸ்டின் டேகை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அது ஸ்ட்ரக்சர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன ஸ்ட்ரக்சர், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா மாடல் வேர்ப் ப்ளஸ் நாட் போட்டுட்டு அண்ட் ப்ரொனவுன் ப்ளஸ் ப்ரொனவுன் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா ஆக்சிலரி வேர்ப், அதே மாதிரி தான் ஆர் மாடல் வேர்ப், அதில் நாட் வராது நெகட்டிவில். ஸோ ப்ரொனவுன் ப்ளஸ் ப்ரொனவுன் எழுதிக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம், இதோட இது ரஞ்சித் இஸ் அ கிரேட் ஸ்காலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஆக்சிலரி வேர்ப். ஸோ இது வந்து இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன எடுக்கணும்னா நெகட்டிவ் டேக் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு இஸ் இருக்கிறதுனால இஸ்ன்ட்டுன்னு போட்டிருக்கோம். அண்ட் ப்ரொனவுன் ரஞ்சித்ன்றது ஒரு பாய், அந்த பாயோட ப்ரொனவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீ, அதனால ஹீ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ கேன் சிங், இந்த கேன்ன்றது மாடல் வேர்பில் வரும். ஸோ மாடல் வேர்ப் இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், காண்ட்டுன்னு எழுதிக்கணும். அண்ட் ஐ வந்து ஐ கேனாட் பி சேஞ்ச்டு, ப்ரொனவுன்லேயும் ஐ தான் வரணும். ஸோ ஐ எடுத்து அப்படியே போட்டுரும். ஸோ காண்ட் ஐ அப்படின்னு கொடுத்துருணும். இப்போ நம்ம இங்கே வந்து நமக்கு நெகட்டிவ் இப்படி கொடுத்துருந்தாங்க, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஐ காண்ட் சிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே என்ன எழுதிருப்பீங்கன்னா கேன் ஐன்னு எழுதிருக்கணும். அவ்வளோதான். அப்படியே வைஸ் வேர்ஸாக மாற்றி வரும், அவ்வளோதான். ஸோ இங்கே கேன் வந்ததுன்னா அங்கே காண்ட்டு, இங்கே காண்ட் இருந்ததுன்னா அங்கே கேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, பேர்லி,
செல்டம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அந்த சென்டென்சஸில் வந்தது அப்படின்னா அது வந்து நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கணும், நெகட்டிவ் சென்டென்ஸ்னு எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் டேக் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வி ரேர்லி விசிட் ஆர் நேட்டிவ் டவுன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரேர்லின்ற வேர்ட் வந்திருக்கு. ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் டேக் எடுத்திருக்கோம், டூ வின்னு எடுத்திருக்கோம். And next, sentence doesn't have an auxiliary verb or a model verb. அதில் auxiliary verbம் இல்லாமல் model verbம் இல்லாமல் ஒரு sentence வந்தது அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா அதோட do form சேர்த்து எழுதணும். do form of verb சேர்த்து எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாலா sings very well. இதில் பார்த்தீங்கன்னா இந்த singsன்றது present tenseல இருக்குது and மாலான்றது singular subject. ஸோ singular present tense and singular subjectல வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதை doesn'tன்னு எழுதணும், doesn't sheன்னு எழுதணும். pronoun மாலாக்கு pronoun வந்து she வரும். and next பார்த்தீங்கன்னா these girls sang very well. sangன்றது past tenseல இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா past tense and these girlsன்றது plural subjectல இருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து didn't they எழுதணும், didn't they எழுதணும். did எடுத்திருக்கோம். இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்றதுனால நெகட்டிவ் டேக் எடுத்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா these girls sing very well. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா singன்றது present tense தான், பட் these girlsன்றது plural subject. ஸோ அதனால present tense plural subject வந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு don't theyன்னு எழுதணும். do tense of form அந்த ஃபார்ம் எடுத்து don't எழுதணும். சின்ஸ் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு இங்கேயும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால நெகட்டிவ் டேக் எடுத்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் தட் பிகின்ஸ் வித் லெட்ஸ்ன்னு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் அதுக்கு ஆன்சர் ஷால் வின்னு போட்டுடலாம். ஸோ லெட்ஸ் ஆல் கோ டு த பீச் திஸ் ஈவினிங் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா லெட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக அதுக்கு ஆன்சர் வந்து ஷால் வி, மறக்காதீங்க, லெட்ஸ்னா ஷால் வி. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் டேக்ஸ் அ நெகட்டிவ் டேக், aren't you போட்டாச்சு. நெக்ஸ்ட் யூ didn't study for the test. இங்கே பார்த்தீங்கன்னா didn'tன்னு கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு ஈஸியாக இந்த நாட் எடுத்துட்டு did போட்டு யூ போட்டுருணும், did you. அண்ட் நெக்ஸ்ட் யூ ஷுட் கோ நவ். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் ஷுட்ன்னு கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால நெகட்டிவ் டேக் எடுத்திருக்கோம், shouldn't you. So with this the grammar portion is over for you and we'll meet in the next unit. Thank you.